ராமாயணமும் மகாபாரதமும் நமக்கு பலவிதமான நல்ல விஷயங்களை சொல்கின்றது. ராமாயணத்திலும் மகாபாரதத்திலும் பலவிதமான கிளைக்கதைகள் இருக்கின்றது. ராமாயணம் என்பது நடந்த ஒன்று, மகாபாரதமும் நடந்த ஒன்று என்றாலும் அதிலே பிற்காலங்களிலே நிறைய கிளைக்கதைகள் உருவாகின. அந்த கிளைக்கதைகள் என்பது நமக்கெல்லாம் நல்லவற்றை சொல்கின்ற அற்புதமான விஷயங்களாக இருந்தது. ஒரு விஷயம் நடந்தது என்றால் அது இதனால் நடந்தது என்கின்ற அந்த பார்வையானது நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு நல்லவற்றை சொல்கின்ற பார்வைகளாக இருக்கின்றது. அந்த வகையிலே இன்றைய நாளிலே நாம் ராமாயணத்திலிருந்து ஒரு பகுதியை பார்க்க இருக்கின்றோம். நமக்கெல்லாம் ஒரு அற்புதமான, அதுவும் இந்த காலத்திலே தேவையான ஒரு கருத்து. காரணம், இந்நாளிலே ஒருவரை பற்றி நாம் அவர் என்ன ஏது என்று அறியாமலேயே அவரை பற்றி தவறாக பேசுகின்றவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். அதுவும் இன்றைக்கு சமூக ஊடகங்கள் அதிகமாக இருக்கின்ற காலத்திலே ஒருவரை பற்றி அவரோடு பழகாமலேயே அவர் இப்படிப்பட்டவர் என்று தவறான கருத்துக்களை பதிவு செய்கின்றார்கள். அந்த வகையிலே அப்படியெல்லாம் செய்யக்கூடாது, எல்லாவற்றுக்குமே இன்னொரு பக்கம் இருக்கின்றது என்பதை சொல்கின்ற அற்புதமான ஒரு நிகழ்வு. பாருங்கள், அந்த நிகழ்வு என்ன என்று பார்க்கலாம். தன்னுடைய மகன் பரதன் உட்பட அனைவராலும் வெறுத்து ஒதுக்கப்பட்டு தவறாக ஒரு புரிந்து கொள்ளுதல், 14 வருடங்கள் மனத்துயரை அனுபவித்தவள் கைகேயி. என்ன இப்படி சொல்கின்றீர்களே என்றால், ஆம், கைகேயினுடைய இன்னொரு முகத்தைத்தான் இன்றைய நாளிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். தான் பெற்ற மகன் பரதனே அவளை வெறுத்து ஒதுக்கினான். நீ ஒரு தாயா, நீ ஒரு பேய், உன்னுடைய முகத்தில் நான் விழிக்க மாட்டேன், என்னுடைய அண்ணன் ராமன் திரும்பும் வரை உன்னுடைய முகத்தில் நான் விழிக்க மாட்டேன் என்று தன்னுடைய தாயாரை பார்த்து பரதன் சொன்னான். அது எத்துணை ஒரு துன்பத்தை அந்த தாய்க்கு ஏற்படுத்தி இருக்கும். ராவண வதம் முடிந்தது. சீதை, லக்ஷ்மணர், வானர ராட்சச படைகளுடன் அவர்களின் குடும்பத்தினரோடு ஸ்ரீராமர் புஷ்பக விமானத்திலே அயோத்திக்கு திரும்பும் வழியிலே பரத்வாஜ மகாமுனியின் அழைப்பை ஏற்று அவருக்கு ஏற்கனவே வாக்களித்தபடி அவருடைய ஆசிரமத்துக்கு சென்று இரவு அங்கே தங்கினார்.